இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வியட்நாமை 4-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய ஹரிமா மலாயா பிரதமர் பாராட்டு. ஆசிய கோப்பை குரூப் எஃப் தகுதி சுற்றில் வியட்நாமை தோற்கடித்த தேசிய கால்பந்து அணிக்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். செவ்வாய்க்கிழமை இரவு நடந்த போட்டியின் போது ஹரிமா மலாயாவின் ஆட்டத்தை புகழ்ந்து பாராட்டி அன்வார் சமூக ஊடகத்தில் பதிவிட்டுள்ளார். புக்கிட் ஜாலில் தேசிய மைதானத்தில் நடந்த இப்போட்டியில் வெற்றி பெறுவதற்கு முழு உதவி மற்றும் ஆதரவை வழங்கிய மலேசிய பிரதமர் அன்வார் அவர்களுக்கும் மலேசிய அரசாங்கத்திற்கும் மலேசிய கால்பந்து சங்கம் தனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டது. அடுத்த கட்டமாக ஹரிமா மலாயா சவுதி அரேபியாவில் நடைபெறும் 2027 AFC ஆசிய கோப்பை இறுதி தகுதி சுற்றுகளின் 2வது குரூப் எஃப் போட்டியில் இடம்பெற முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி சர்வதேச போட்டிகளில் ஹரிமா மலாயாவின் செயல்திறனை மலேசிய அரசு தொடர்ந்து ஊக்குவிக்கும் என்றும் ஆசிய கால்பந்து போட்டியில் மலேசியா நிச்சயம் தனது தனி இடத்தை பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பேராக்கில் 5 ஆண்டுகளுக்கு அரசு நிலங்களில் புதிய ஆலயங்களை கட்ட விதிக்கப்பட்ட தடை மீட்பு. பேராக்கில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு அரசாங்க நிலங்களில் புதிய ஆலயங்களை கட்ட விதிக்கப்பட்ட தடை மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மனிதவளம், சுகாதாரம், இந்தியர் விவகாரம் மற்றும் மாநில நல்லிணக்க துறைகளுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் அதனை அறிவித்துள்ளார். முறைப்படி விண்ணப்பித்து மாநில அரசின் ஒப்புதலுடன் ஆலயங்களை கட்டலாம் என்றார் அவர். இதனிடையே பேராக்கில் 482 பதிவு பெற்ற ஆலயங்கள் உள்ளன. அவற்றில் 27 ஆலயங்கள் அரசாங்க நிலங்களில் கட்டப்பட்டு பிரச்சனைகளை சந்தித்திருந்த நிலையில் 10 ஆலயங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. அந்த 10 ஆலயங்களுக்கும் நிலப்பட்டா வழங்கப்பட்டு விட்டதாக பேராக் மாநில ஆலய விவகாரங்கள் குறித்து இந்து இயக்கங்களுக்கு விளக்கமளித்த நிகழ்வுக்கு பிறகு சிவனேசன் செய்தியாளர்களிடம் பேசினார். மேலும் 17 ஆலயங்களின் பிரச்சனைகள் மாநில ஆட்சிக்குழு கூட்டத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர். இவ்வேளையில் அனுமதி இல்லாமல் அரசாங்க நிலங்களில் கட்டப்பட்டதால் நோட்டீஸ் வழங்கப்பட்டு இடமாற்றத்திற்கு இடமும் மானியமும் வழங்கப்பட்ட பிறகு இடமாறி செல்லாமல் பிடிவாதம் காட்டும் சில ஆலய நிர்வாகங்களின் செயல் கண்டிக்கத்தக்கது. கெரிக் விபத்து பேருந்து நிறுவனத்தின் பெர்மிட் ரத்து என ஆந்தனி லோக் அறிவிப்பு. பேராக் கெரிக்கில் உப்சி பல்கலைக்கழக மாணவர்கள் 15 பேரை பலி கொண்ட விபத்தில் சம்பந்தப்பட்ட பேருந்து நிறுவனத்தின் பெர்மிட் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கெனாரி உத்தாரா என்ற அந்நிறுவனத்தின் கீழ் செயல்படும் அனைத்து பேருந்துகளுக்கான செயல்பாட்டு பெர்மிட்டுகளும் ரத்தாகின்றன. பேருந்து நடத்துனர் சில முக்கிய விதிமுறைகளை மீறி இருப்பதை அடுத்து பெர்மிட்டை மீட்டுக் கொள்வதாக போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் அறிவித்தார். செயல்பாட்டு உரிமத்தை மாதம் 500 ரிங்கெட் என்ற கட்டணத்தில் 3ஆம் தரப்புக்கு குத்தகைக்கு விட்டது, GPS எனப்படும் புவி இடங்காட்டி முறையை செயல்படுத்த தவறியது உள்ளிட்டவை அந்த விதிமீறல்களாகும். அந்நிறுவனம் மேல்முறையீடு செய்ய முடியும் என்றாலும் அதனை அமைச்சு பரிசீலிக்க போவதில்லை என ஆந்தனி லோக் திட்டவட்டமாக கூறினார். விபத்துக்குள்ளான பேருந்து கடந்த மாதம்தான் பராமரிப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக கெனாரி உத்தாரா முன்னதாக கூறியிருந்தது. அதே சமயம் அதன் ஓட்டுநர் இன்னொரு பேருந்து நிறுவனத்திலிருந்து இரவல் வாங்கப்பட்டவர் என்றும் தொழிலில் அனுபவம் வாய்ந்ததோடு கெரிக் ஜெலி பாதையை கரைத்து குடித்தவர் என்றும் அது கூறிக்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இமயம் சங்க பிரதிநிதிகள் துணை அமைச்சர் தியோனி சிங்கை சந்தித்தனர். புத்திரஜெயாவில் பணியாற்றி வரும் இந்திய அரசு ஊழியர்கள் சங்கமான இமயம் பிரதிநிதிகள் அதன் தலைவர் மருத்துவர் சதீஷ்குமார் கே முத்துசாமி தலைமையில் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங்கை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். புத்திரஜெயா மற்றும் சைபர் ஜெயாவில் பணியாற்றி வரும் 300க்கும் மேற்பட்ட இந்திய அரசு ஊழியர்களை கொண்ட இமயம் அமைப்பு ஒற்றுமை, சிறந்த தொழில்முறை மற்றும் ஆக்கப்பூர்வ அரசு ஊழியர்களின் நலனை வலுப்படுத்தும் நோக்கத்தில் அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. இந்த சந்திப்பின் போது தங்கள் உறுப்பினர்களை நாடு தழுவிய அளவில் விரிவுபடுத்தும் திட்டத்தையும் சமூக மாற்றத்திற்கான பல்வேறு முயற்சிகளையும் இமயம் குழுவினர் வெளிப்படுத்தினர். அதோடு அரசு நிறுவனங்களுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்து அவர்கள் விவாதித்தனர். அத்தகைய முயற்சிகளை தாம் வரவேற்பதாக தியோனி சிங் தெரிவித்ததோடு இமயம் குழுவினரின் சமூக முன்னேற்றத்திற்கான அர்ப்பணிப்பையும் பாராட்டினார். ஜார்ஜ் டவுன் அடுக்குமாடி வீட்டில் 1 வருடமாக சிறைப்பிடிக்கப்பட்ட 3 ஆடவர்கள் மீட்பு.
பினாங் ஜார்ஜ் டவுனில் உள்ள ஜாலான் டாக்டர் வியூ லீன் தே பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் சுமார் ஓராண்டாக 3 வெளிநாட்டவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்ட சம்பவம் அம்பலமாகியுள்ளது. இந்தோனேஷியர்களான அம்மூன்று ஆடவர்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட அம்மூவரும் ஒருவரை ஒருவர் முன்பின் தெரியாதவர்கள் ஆவர். அவர்களுக்கு வேலை வாங்கி தருவதாக கூறி கடப்புதழ்களை ஒரு சந்தேக நபர் வாங்கி கொண்டதாக தெரிய வந்துள்ளது. மூவரின் கால்களும் அடுக்குமாடி வீட்டின் ஜன்னல் கம்பிகளில் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்ததாக நம்பப்படுகிறது. அவர்களில் ஓர் ஆடவர் எப்படியோ இந்தோனேஷியா ஆக்சேவில் உள்ள தனது குடும்பத்தினருக்கு தான் இருக்கும் இடம் குறித்து தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பிறகு போலீசில் புகார் அளிக்கப்பட்டு அம்மூவரும் மீட்கப்பட்டனர். இதையடுத்து ஒரு வெளிநாட்டு பெண் உட்பட 40 முதல் 55 வயதிலான 4 பேர் கைதாகி விசாரணைக்காக 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். நிண்டெண்டோ ஸ்விட்ச் 2 நிறுவனத்தின் கன்சோல் விளையாட்டு கருவியின் விற்பனையில் அதீத ஏற்றம். கடந்த புதன்கிழமை ஜப்பானின் நிண்டெண்டோ ஸ்விட்ச் 2 நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட கன்சோல் கேமிங் சாதனம் முதல் 4 நாட்களில் 3.5 மில்லியனுக்கும் அதிகமான விற்பனையை எட்டியுள்ளது. உலகெங்கிலும் இருக்கும் மக்கள் நிண்டெண்டோ ஸ்விட்ச் 2 வெளியீடுகளை வாங்குவதற்கு அதிக ஆர்வம் காட்டி வருவதாக அமெரிக்காவின் நிண்டெண்டோ தலைவர் தெரிவித்துள்ளார். ஜூன் 5ஆம் தேதி விற்பனைக்கு வந்த இந்த 2ஆம் பதிப்பு இதற்கு முன் வெளிவந்த உற்பத்திகளுடன் பல ஒற்றுமைகளை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெய்ஜிங் ஏலத்தில் லபுபு சிற்பம் $1,50,000 அமெரிக்க விற்கப்பட்டது. செவ்வாய்க்கிழமை பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஏலத்தில் பீஜிங் ஏல நிறுவனம் 4 அடி உயர லபுபு சிற்பத்தை $1,50,000 அமெரிக்க அதிகமான விலையில் விற்றுள்ளது. அச்சிற்பங்களின் உலகளாவிய தேவை உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் பெரும்பான்மையான மக்கள் அதனை அதிக விலை கொண்டு வாங்குவதிலும் ஆர்வம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் சீனாவில் புதிய வங்கி வாடிக்கையாளர்களுக்கு அந்த பொம்மைகள் இலவச பொருட்களாக வழங்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து அத்திட்டம் சில கட்டுப்பாடுகளுக்கு இணங்க உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது. மலாக்காவில் சட்டவிரோத பல் கிளினிக் நடத்திய குற்றச்சாட்டை பெண் மறுத்தார். மலாக்காவில் பதிவு செய்யப்படாத பல் கிளினிக் நடத்தி வந்ததோடு கடந்த ஆண்டு முதல் சட்டவிரோதமாக பல் மருத்துவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் நேற்று மலாக்கா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒரு பெண் கண்ணீர் விட்டார். நீதிபதி ஹதேரியா சிரி முன்னிலையில் 2 குற்றச்சாட்டுகளும் வாசிக்கப்பட்ட போது 26 வயதான நூர் ஷஃபிகா ரசாலி அதனை மறுத்தார். தனியார் சுகாதார வசதிகள் மற்றும் சேவைகள் சட்டம் 1998 பிரிவு 27 கீழ் பதிவு செய்யப்படாத தனியார் பல் மருத்துவ கிளினிக் திறந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 2024ஆம் ஆண்டு நவம்பர் 4ஆம் தேதி அன்று இரவு மணி 8:25 மணிக்கு மெலாக்கா தெங்கா ஜாலான்சிரி டியோங்கில் உள்ள ஒரு வீட்டில் இக்குற்றத்தை புரிந்ததாக நூர் ஷஃபிகா மீது குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் 2018ஆம் ஆண்டின் பல் மருத்துவ சட்டத்தின் 62வது பிரிவு 1 கீழ் பதிவு செய்யாமல் பல் மருத்துவம் செய்ததற்காகவும் அதே சட்டத்தின் பிரிவு 62(3) கீழ் அவர் மீது 2வது குற்றம் சாட்டப்பட்டது. அவருக்கு 4000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டதோடு இந்த வழக்கு மீண்டும் ஜூன் 23ஆம் தேதிக்கு மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். 146 கோடியை தொடும் இந்திய மக்கள் தொகை ஐநாவே அறிவிப்பு. கடந்த ஆண்டு 1.44 பில்லியனாக இருந்த இந்தியாவின் மக்கள் தொகை இவ்வாண்டு 1.46 பில்லியன் அல்லது 146 கோடியை தொடக்கூடும். ஐநாவின் புதிய புள்ளி விவர அறிவிக்கை அதனை கணித்துள்ளது. இதன் வழி உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடாக தனது நிலையை அது தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இன்னும் 40 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 170 கோடியாக உயர்ந்து பின்னர் குறைய தொடங்கும் என்றும் அவ்வறிக்கை கூறுகின்றது. என்ற போதிலும் இந்தியாவில் கருவுறுதல் விகிதம் ஒரு பெண்ணுக்கு 1.9 குழந்தைகள் என்ற அளவில் குறைந்துள்ளது கவனத்தை ஈர்த்துள்ளது. இதுவே 1960 ஆண்டுகளில் இந்தியாவின் மக்கள் தொகை 43.6 கோடியாக இருந்தபோது ஒரு பெண் சராசரியாக 6 குழந்தைகளை பெற்றுள்ளார். ஒரு தலைமுறையில் இருந்து இன்னொரு தலைமுறைக்கு மக்கள் தொகை மாறாமல் இருக்க ஒரு பெண்ணுக்கு 2.1 குழந்தைகள் தேவையாகும். இந்திய ஆண்களின் சராசரி ஆயுட்காலம் 71 என்றும் பெண்களின் ஆயுட்காலம் 74 வயது என்றும் அவ்வறிக்கை தெரிவித்துள்ளது. ட்ரம்ப் பற்றிய தனது சில பதிவுகள் மிகைப்படுத்தப்பட்டுள்ளதாக எலன் மஸ்க் கூறியுள்ளார்.
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் குறித்து கடந்த வாரம் தாம் சில பதிவுகளில் மிகைப்படுத்தி இருப்பதாக கோடீஸ்வரர் எலன் மஸ்க் நேற்று வருத்தம் தெரிவித்தார். ட்ரம்ப் மற்றும் மஸ்க் கடந்த வாரம் சமூக ஊடகங்களில் அவதூறுகளை பரிமாறிக்கொண்டனர். டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் தலைமை நிர்வாக அதிகாரியான எலன் மஸ்க் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய வரி மற்றும் செலவு மசோதாவை மிகவும் மோசமான ஒன்று என வர்ணித்திருந்தார். அதோடு தங்கள் இருவருக்கு இடையிலான உறவு முடிந்துவிட்டதாக ட்ரம்ப் சனிக்கிழமை அன்று கூறியிருந்தார். ஆனால் மஸ்க் அழைத்து அவருக்கு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்தால் தனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். கடந்த வாரம் தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் தாம் வெளியிட்டிருந்த சில பதிவுகள் அளவுக்கு அதிகமாக மீறிவிட்டதாக எலன் மஸ்க் தெரிவித்தார். எனினும் குறிப்பிட்ட பதிவு எது என அவர் குறிப்பிடவில்லை. அவர் மஸ்கின் பதிவிற்கு பிறகு பிராங்க்ஃபர்ட்டில் டெஸ்லா பங்குகள் 2.44 விழுக்காடு உயர்ந்தன. சர்ச்சை தொடங்கியதிலிருந்து மஸ்க் ட்ரம்பை விமர்சிக்கும் சில சமூக ஊடக இடுகைகளை நீக்கியுள்ளார். அவற்றில் ஒன்று அதிபரை பதவி நீக்கம் செய்வதற்கான ஆதரவை குறிக்கிறது. 2.44 விழுக்காடு உயர்ந்தன. சர்ச்சை தொடங்கியதிலிருந்து மஸ்க் ட்ரம்பை விமர்சிக்கும் சில சமூக ஊடக இடுகைகளை நீக்கியுள்ளார்.